என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் தருண் விஜய் நேற்றைக்கு கன்னியாகுமரியிலிருந்து திருவள்ளுவர் திருப்பயணம் என்ற ஒன்றை தொடங்கியிருக்கிறார். சென்னை வரையிலும் திருக்குறளின் பெருமைகளை விளக்கி அவர் பிரச்சாரம் செய்து வருகிறார். தமிழ்நாட்டின் தமிழுக்கு பாடுபட்ட பல அறிஞர்களுடைய நினைவில்லங்களுக்கு சென்று அஞ்சலி செலுத்தி வருவது அவருடைய பயண திட்டத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறது. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இவர்களுக்கு முக்கியத்துவம் தந்த பாரதிய ஜனதா கட்சி அவர்களை தொடர்ந்து தற்போது திருவள்ளுவருக்கும் சிறப்பு சேர்க்கக்கூடிய முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறது. இது உலக பொதுமறை என்று பாராட்டப் பெறுகிற திருக்குறளுக்கு செலுத்தக்கூடிய மரியாதை என்ற அளவில் மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டுமா, அல்லது அதற்கு அப்பால் ஹிந்தி, ஹிந்து, ஹிந்துஸ்தான் என்று சொல்லக்கூடிய பாரதிய ஜனதாவின் அடையாளமாக விமர்சிக்கப்படக்கூடிய அந்த அடையாளத்தை மாற்றி அதற்கு ஒரு தமிழ் அடையாளத்தை தருவதற்கான நடவடிக்கைகள் தொடங்கிவிட்டன. அதன் ஒரு பகுதி இது என்று பார்க்கலாமா? இன்னொன்று, திருவள்ளுவர் என்பது தமிழ்நாட்டைச் சேர்ந்த கட்சிகள், தமிழ்நாட்டைச் சேர்ந்த இயக்கங்கள், திராவிட கட்சிகள் இவர்களுக்கு மட்டும்தான் திருக்குறளையும் திருவள்ளுவரையும் உரிமை கொண்டாடுவதற்கு உரிமை இருக்கிறதா? மற்ற கட்சிகளுக்கு அத்தகைய உரிமை இல்லை என்று சொல்ல முடியுமா? மேலும் ஒருபுறத்தில் ஹிந்தி, சமஸ்கிருதம் என்று திணிப்பு முயற்சிகள் தொடர்வதான சர்ச்சை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இன்னொரு புறம் பாஜகவின் எம்பி பாரதிக்கு விழா, திருவள்ளுவருக்கு சிறப்பு என்று பேசுவது என்பது முரண்பாட்டை காட்டுகிறதா, அல்லது வேற்றுமையில் ஒற்றுமை என்று அவற்றை எடுத்து அனைத்தையும் அரவணைக்கிற ஒரு பண்பை காட்டுகிறதா? விவாதிக்கலாம். நம்மோடு பேராசிரியர் அருணன், கல்கி பத்திரிகையின் பொறுப்பாசிரியர் திரு ஆர் வெங்கடேஷ், எழுத்தாளர் திரு வே மதிமாறன், மதுரை அரங்கிலிருந்து திருவள்ளுவர் திருப்பயணத்தின் பங்கேற்று அதன் ஒரு பகுதியாக நம்மோடு இந்த விவாதத்தில் பங்கேற்கிற மாநில பாரதிய ஜனதா கட்சியின் துணைத் தலைவர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன். வணக்கம். வணக்கம். பேராசிரியர் அருணன், தமிழின் தொன்மையான ஒரு இலக்கியம், ஒரு அடையாளம் என்று கருதக்கூடிய திருக்குறளை வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய ஒரு பாஜக எம்பி அதற்கு சிறப்பு சேர்க்க முயற்சிக்கிறார் அப்படின்ற ஒன்றை பாராட்டி வரவேற்கணுமா, அல்லது சிலர் பார்க்கிறது மாதிரி சந்தேக கண் கொண்டு பார்க்கணுமா? அதாவது திரு தருண் விஜய் RSS ஏடாகிய பாஞ்சஜன்யாவினுடைய ஆசிரியராக இருந்தவர். இப்பொழுது நேரடி அரசியல், பாஜக அதனுடைய எம்பி அப்படி பணியாற்றி கொண்டிருக்கிறார். RSS கொள்கை என்பது, மொழிக் கொள்கை என்பது ஆதி நாளிலிருந்து சமஸ்கிருதம்தான் அனைத்து மொழிகளின் தாய் என்பதுதான் அவங்களுடைய கொள்கை. சமஸ்கிருதம் ஒரு மொழி குடும்பம், தமிழ் இன்னொரு மொழி குடும்பம், இப்படி வேறு சில மொழி குடும்பங்களும் இருக்கின்றன இந்திய மண்ணிலே என்பதை RSS ஏற்றுக்கொண்டதே இல்லை. பாத்தீங்கன்னா அதனாலதான் அதே வாக்கியம் அப்படியே வந்துச்சு. இந்த சமஸ்கிருத வாரம் கொண்டாட சொல்லி மத்திய அரசினுடைய கல்வி இலாக்கா அதை ஒட்டி அந்த CBSE பள்ளிகளுக்கு அனுப்பப்பட்ட அந்த சுற்றறிக்கைகளை பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம் அனைத்து மொழிகளின் தாய், ஆகவே அதனுடைய வாரம் கொண்டாடப்பட வேண்டும் என்று அப்படியே போட்டிருந்தாங்க. ஆக அத்தகைய மொழி கொள்கை உள்ள RSS காரர் அவர் இப்பொழுது திடீரென்று தமிழ் பற்றி பேசுகிறார். இல்ல, அவரே சமஸ்கிருதத்துல அவரே தமிழ்நாட்டில் இப்ப பிரச்சாரம் செய்வதற்கு முன்னால், பல ஆண்டுகளுக்கு முன்னால் மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றப்போ அவரே சமஸ்கிருதத்துல பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார். அப்படிப்பட்ட ஒருவர் தமிழை பாராட்டுவது என்பது தமிழுக்கு சிறப்பு தானே? தமிழுக்கு சிறப்பல்ல. நமக்கு என்ன சந்தேகமா இருக்குன்னா, அதற்குள் ஒரு தெளிவான திட்டவட்டமான அரசியல் நோக்கு இருக்கிறது. ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக அதை அவர்கள் செய்ய பார்க்கிறார்கள் என்றுதான் நான் கணிக்கிறேன். காரணம், அவங்களுடைய அடிப்படையான கொள்கையில மாறுதல் எதுவும் செய்யாம அதை அப்படியே வைத்துக்கொண்டு இப்பொழுது கூட பாருங்க, CBSE பள்ளிகள்ல ஜெர்மனுக்கு பதிலாக சமஸ்கிருதம் என்று அப்படித்தான் கொண்டு வராங்களே ஒழிய, அத்தோடு சேர்த்து தமிழுக்கு, சமஸ்கிருதத்துக்கு தருகிற முக்கியத்துவத்தை தமிழுக்கு தர வேண்டும் என்று தருண் விஜய் கேட்கிறாரா? சமஸ்கிருத வாரம் கொண்டாடினீர்கள்,
தமிழும் செம்மொழி தான். ஆகவே தமிழ் வாரம் கொண்டாட வேண்டும் என்று அவர் போராடுவதில்லை. அதற்கு மாறாக தமிழ் ஒரு வளமையான மொழி, பழமையான மொழி, திருக்குறள் எனக்கு பிடிக்கும் என்று இப்படித்தான் பேசுகிறார். அந்த சமஸ்கிருதத்துக்கு இணையாக தமிழ் என்று அவர் வரவில்லை, வரமாட்டார். காரணம் RSS கோட்பாடே அத்தகையது என்றுதான் என்னுடைய கருத்து. திருமதி வானதி, இந்த பிரச்சனையில தருண் விஜய் எடுக்கக்கூடிய முயற்சியை சந்தேக கண் கொண்டு பார்க்கிற ஒரு பார்வை இருக்கிறது. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியை காலூன்றுவதற்காக, அதற்கு ஒரு தமிழ் அடையாளத்தை தருவதற்காக டெல்லியிலிருந்து ஒருவரை அழைத்து வந்து நீங்க தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்றீங்க, உங்களுடைய ஹிந்தி ஆதரவு, சமஸ்கிருத ஆதரவு போக்கை மறைப்பதற்காக திருக்குறளையும் பாரதியும் எடுத்து கொண்டாடுறீங்க அப்படின்ற விமர்சனத்துக்கு நீங்க முன்வைக்கிற பதில் என்ன? ஏற்கனவே அவர் சொல்லிட்டாரு, சந்தேக கண் கொண்டு நாங்கள் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி. நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, எங்களை பொறுத்தவரை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மொழிகளும் சமமாக பாவிக்கப்பட வேண்டியவை. அந்த வகையில தமிழ் மொழிக்கு குறிப்பாக, இப்ப முன்னாடி பேசின சகோதரர் சொன்னார், சமஸ்கிருத வாரம் கொண்டாடுறதுல மத்திய அரசு முனைப்பா இருக்கு. சமஸ்கிருத வாரம் முன்னாடி இருந்த யூபி அரசாங்கம் போட்ட ஒரு உத்தரவு, அது அப்படியே பின்பற்றப்பட்டது. அது கட்டாயம் கிடையாது. இது ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. திணிப்புங்கிற வார்த்தை இங்க பயன்படுத்தப்படுகிறது. அதற்கு பின்னால் ரொம்ப ரொம்ப முக்கியமா நாங்க என்ன சொல்ல வரேன்னா, இல்ல சமஸ்கிருத வாரம் முந்தைய காங்கிரஸ் அரசாங்கத்தில் போட்ட உத்தரவு சொன்னால் சமஸ்கிருதத்தை கேவியில கொண்டு வந்து திணிக்கிறது, ஜெர்மனிக்கு பதிலாக சமஸ்கிருதம் அல்லது எனி அதர் மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜ் சொல்லிட்டு இப்ப மாடர்ன் லாங்குவேஜஸ் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு சமஸ்கிருதம்னு கொண்டு வந்தது உங்க ஆட்சியில தானே? நான் அதுக்கு தான் பதில் சொல்றேன். கோர்ட்டினுடைய உத்தரவு இதற்கு பின்னணியில் இருந்தது. அதற்கு பின்னால் சமீபத்தில் அதை மாத்திருக்காங்க. ஜெர்மன் மொழியை இன்பிட்வீன் இடையில மாத்த வேண்டாம், அந்த பருவம் முடிகிற வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கறது இப்ப ரீசன்ட் ஆர்டர் போட்டாச்சு. அதனால திரும்ப திரும்ப ஹிந்தி, சமஸ்கிருதம் இப்படின்னு சொல்றதன் மூலமாக தமிழகத்தை இந்தியாவினுடைய தேசியத்திலிருந்து பிரித்து வைக்கின்ற முயற்சிகள் கடந்த 50 ஆண்டுக்கும் மேலாக இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று ஹிந்தி வேண்டுமா வேண்டாமா என்று முடிவெடுக்க வேண்டியது ஒரு மனிதனுடைய, ஒரு மாணவனுடைய தனிப்பட்ட விருப்பமாக நாம் பார்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அதே போல தமிழுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம், குறிப்பாக இன்று திருவள்ளுவர் திருப்பயணத்துல ஒரு அடியை முன்னெடுத்து வைத்து விட்டு நாங்கள் இன்று மக்களிடம் செல்கிறோம். இதற்கு முன்பாக இந்த மத்திய அரசாங்கத்தில் எத்தனை வருடம் தமிழகத்தினுடைய எம்பிக்கள் மத்தியிலே அமைச்சராக இருந்தார்கள், தொடர்ச்சியாக எம்பிக்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் செய்யாத ஒரு வேலையை உத்தரகாண்டை சேர்ந்த திரு தருண் விஜய் அவர்கள் செய்திருக்கிறார். திருவள்ளுவருடைய பிறந்த தினத்தை மத்திய அரசாங்கம் நடத்துகின்ற அனைத்து பள்ளிகளிலும் கொண்டாடப்பட வேண்டும் என்கின்ற உத்தரவு இன்று மத்திய அரசாங்கத்தால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்றால் இதை எதற்காக சந்தேக கண் கொண்டு பார்க்க வேண்டும்? கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் இது தமிழகத்தினுடைய மக்களுக்கு. இத்தனை நாள் தமிழகத்திற்குள் இருந்த திருவள்ளுவரையும் திருக்குறளையும் இன்று இமயத்தின் பக்கத்தில் இருக்கின்ற ஒரு மாநிலத்தை சார்ந்த எம்பி இந்தியா முழுக்க எடுத்துச் செல்ல முயற்சி எடுத்திருக்கிறார் என்றால் அவர் பாராட்டப்பட வேண்டியவர். இந்த முயற்சிக்கு தமிழகத்தில் கட்சி சார்பில்லாத அனைத்து மக்களும் ஒத்துழைக்க வேண்டும், பாராட்டப்பட வேண்டும். வேண்டுமானு கேட்கிறீங்க, அவங்க முடிக்கல. சொல்லுங்க. முதல்ல தமிழ் உணர்வு அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். தமிழ் உணர்வுங்கிறது, தமிழ் ரொம்ப இனிமையான மொழி, தமிழ் ரொம்ப பழமையான மொழி, தமிழ்ல கம்பராமாயணம் இருக்குது, திருவாசகம் இருக்குது, திருக்குறள் இருக்குது அப்படின்னு தமிழை கொஞ்சம் கொண்டே இருப்பதல்ல. ஒரு தாய் நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கான்னா பையன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு என் தாய் ரொம்ப அன்பானவள், என் தாய் ரொம்ப பாசமானவள், என் தாய் ரொம்ப இனிமையா பாடுவாங்க, சமைப்பாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அந்த தாயை நினைப்பாங்க இவன் நம்மளை கொண்டுருவான் போல இருக்கு, மருத்துவ வசதியை செய்யாம அப்படின்னு சொல்லி. அப்போ முறையா செய்யறது என்ன? தமிழுக்கு என்ன தமிழ் உணர்வுங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழுக்கு ஏற்பட்டிருக்கிற பிரச்சனையை களைவதுதான் தமிழ் உணர்வு இருக்குது. இப்ப தமிழ்ல சமஸ்கிருதத்துல ஏகப்பட்ட இலக்கியங்கள் இருக்குது, நிறைய காளிதாசன் இலக்கியம், தமிழ்ல இருக்கிற நிறைய இலக்கியங்களோட மூலமே ராமாயணம், இது போன்ற இலக்கியங்களுக்கு மூலமே சமஸ்கிருதம் தான் இருக்குது. ஆனா அதுல இல்லாத ஒரு சிறப்பு தமிழுக்கு என்னன்னா, இது மக்கள் பேசுகிற மொழியாக இருக்குது. இப்போ பிஜேபி அரசு என்ன செய்யுது? ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா தமிழ் ஆகா ஓகோன்னு கொஞ்சிக்கிட்டு ஒரு பக்கத்துல இந்திங்கிற பட்டாக்கத்தை எடுத்து ஒரு பக்கம் தமிழ் தாய்கிட்ட சொருகுது, இன்னொரு பக்கத்துல சமஸ்கிருதத்தை எடுத்து இன்னொரு பக்கத்துல சொருகிட்டு தமிழ் தாய் குற்றுயிரா கிடைக்கும் போது பக்கத்துல உட்கார்ந்துருக்கு தமிழ் தாய் இனிமையானதுன்னு சொல்வதற்கு ஒரு மோசடியா இருக்குது ஒண்ணு. இன்னொன்னு,
திருவள்ளுவரை இந்தியால பல்வேறு மொழிகள் இருக்கின்றன. ஒரு மொழியை பாராட்டுவது அல்லது ஒரு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றது என்பது மற்ற மொழியை அழிப்பதற்கு சமம். சமஸ்கிருதம்ன்ற கத்தி எடுத்து பட்டாக்கத்தி எடுத்து குத்துறதுக்கு சமம் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? எல்லாமே இந்திய மொழிகள் தான் சொல்றேன். இப்ப குறிப்பா இப்ப சமீபமா நீங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனாலும் சரி அல்லது வங்கிக்கு போனாலும் சரி, மத்திய அரசு அலுவலகங்களை நம்ம எங்கெல்லாம் புழக்கத்துக்கு போனாலும் அங்க தமிழ்ல ஃபில் பண்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அதையும் தெரியாம, ஆங்கிலமும் தெரியாமல், இந்தியும் தெரியாம தமிழ்ல ஒருத்தர் ஃபில் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல அந்த கவுண்டர்ல உட்கார்ந்து இருக்கிறவருக்கு தமிழ் தெரியாது, ஹிந்திக்காரரா இருக்கிறார், இங்கிலீஷ் ஹிந்தி தான் தெரியும். அவர் என்ன பண்றாருன்னா தூக்கி அடிக்கிறார் மூஞ்சில. அப்ப தருண் விஜய் தமிழ்நாட்டுல வந்து தமிழின் சிறப்பை பேசிட்டு மத்திய அரசு அலுவலகங்கள்ல சாதாரண தமிழ் மட்டும் எழுத படிக்க தெரிந்தவர்கள் ரயில் டிக்கெட் கூட பயணம் பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்குது. இது ஒண்ணு. இது மட்டுமல்ல, திருவள்ளுவரை வைத்துக்கொண்டு இவர்கள் பேசுகிற தமிழ் உணர்வுக்கு பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் வச்சுக்கிட்டு தமிழ் உணர்வுலாம் பேச முடியாது. ஏன்னா திருவள்ளுவர்கிட்டயே தமிழ் உணர்வு கிடையாது. திருவள்ளுவர் வந்து தன்னோட திருக்குறள்ல ஒரு இடத்திலும் கூட தமிழ், தமிழன், தமிழ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினதே கிடையாது. மாறாக அவர் சர்வதேசியம் பேசியவர், உலகம், மனிதர்னு பேசுறவர், காரல் மார்க்சின் மூத்தவர், அவரோட தாத்தான்னு சொல்லலாம், புத்தரோட தோழர்னு சொல்லலாம். நீங்க காரல் மார்க்ஸ் எப்படி மொழியா நீங்க பார்க்க முடியாதோ, புத்தரை எப்படி ஒரு மொழிக்குள்ள அடக்க முடியாதோ, திருவள்ளுவரையும் ஒரு மொழியாக நீங்க அடக்க முடியாது. அப்ப திருவள்ளுவர் என்ன பேசினார்னா, திருவள்ளுவர் அரசியல் பேசினார். என்ன அரசியல் பேசினா திருவள்ளுவரை நீங்க மொழியாவே பார்க்க முடியாது, நீங்க அரசியலா தான் பார்க்கணும். அப்படி பார்த்தாதான் நீங்க உலக பொதுமுறையா ஒத்துக்க முடியும். திருவள்ளுவர் என்ன அரசியல் பேசினாருன்னு பாத்தீங்கன்னா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்பதுதான் திருக்குறள். திருக்குறள் பேசப்பட்ட எல்லா அரசியலும் மன்னர்களுக்கு சொன்னது, மக்களுக்கு சொன்னது, எல்லா ஆலோசனையும் பாத்தீங்கன்னா அதற்கு முன்னால் இருந்த சமூகத்தில் ஒருவன் பிறக்கும் போதே அவனுக்கு ஜாதி இருக்குது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது, ஒருத்தன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன்ங்கிற வேறுபாடு இருக்குது. அப்படிங்கும் போது அது ப்ராட்டஸ்ட் பண்றாரு திருவள்ளுவர். எல்லாருக்கும் பொதுவான சட்டம், எல்லாருக்கும் வந்து கல்வி, எல்லாருக்கும் ஒரு மன்னன் எப்படி ஒழுங்கா இருக்கணுங்கிறது தான் திருக்குறளோட பேட்டர்ன். அது எதை எடுத்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்தி சமூக அமைப்புக்குள்ளார் அதுவரை இருந்த 4 வர்ண சிஸ்டத்துக்கு எதிராக போர்க்குரல் கொடுத்தவர் தான் திருவள்ளுவர். அதை பிஜேபி காரர்கள் எடுத்துட்டு வெறும் மொழியாக பார்ப்பது என்பது திருவள்ளுவரை. அப்படியானாலும் அந்த கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு திருக்குறளை அல்லது திருவள்ளுவரை பிஜேபி நீங்க சொல்றதுக்கு எதிர்மாறான கருத்து உள்ளதுன்னு நீங்க சொல்ற ஒரு கட்சியை சேர்ந்த எம்பி பாராட்டுறாருன்னா நீங்க மகிழ்ச்சி தானே அடையணும்? இல்ல, நான் பாராட்டுறது மகிழ்ச்சி அடையணும், பாராட்ட கூடாதுன்னு சொல்லல, பாராட்டுறது எனக்கு மகிழ்ச்சி தான். ஆனா அதுதான் தமிழ் வளர்ச்சிக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல, தமிழ் வளர்ச்சிக்கு ஒண்ணும் இல்லைங்க. இப்ப தருண் விஜய் வந்து இதை சொல்லிடுறேன், தருண் விஜய் வந்து திருக்குறளை திருவள்ளுவரை முன்னிட்டு தமிழ் உணர்வு பேசுறாரு. உண்மையில் தமிழ் எங்க சிக்கலா இருக்குன்னா, தருண் விஜய் எங்க போய் தமிழ் பேசணும்னா சிதம்பரம் கோயிலுக்கு வர சொல்லுங்க, சிற்றம்பல மேடையில் ஏறி தேவாரம் திருவாசகத்தை பாட சொல்லுங்க. அங்க பாடுனா ஒரு படத்துல வடிவேல் சொல்லுவார்ல, இந்த ஊர்ல தீவாரத்தின காட்டுறவன் போல தீவிரவாதியா இருக்கான்னு. தருண் விஜய்க்கு அங்க தமிழ் எவ்வளவு சிக்கலா இருக்குது, தமிழை தமிழர்கள் கோயில்ல பாடுவதற்கு எவ்வளவு தடையா இருக்குது என்பது தருண் விஜய்க்கு புரியுற மாதிரி அங்க இருக்க தீட்சிதர்களே சொல்லுவாங்க. தமிழ் எங்க சிக்கலா இருக்குன்னா, தமிழ் நீசவாசியா இருக்குது, தமிழ்நாட்டுக்குள்ளாரே தமிழ் வழிபாட்டு மொழியாக இல்லாம இருக்குது. இங்கதான் தமிழ் உரிமையை பேசணுமே தவிர திருவள்ளுவர் சிலைக்கு கீழே போய் திருக்குறளை பேசுவது, நாடாளுமன்றத்தில் பேசலாம் நீங்க திருவள்ளுவர் தமிழை, ஆனால் நீங்க சாதாரண ஒரு கோயிலுக்குள்ளார பேசுறதுக்கு அனுமதி கிடையாது. அது மட்டும் இல்ல, இன்னொன்னு சொல்லி முடிச்சு தொடர்ந்து பேசலாம். மதிமாறன் சொல்லக்கூடிய கருத்து, ஹிந்தி பல வகையில திணிக்கப்படுது, ஒரு புறத்தில் ஹிந்தியை திணித்துக் கொண்டே தமிழை தமிழ்நாட்டு மண்ணில் அழிக்கிற முயற்சி நடந்து கொண்டே தமிழை பாராட்டுறது சரியான்னு கேட்கிறார். தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்கள் ஹிந்தி திணிப்பை எதிர்த்து நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்தா அது சரி. ஆனால் அப்படி அவங்க செய்யாத நிலைமையில, அதுக்காக போராடாத நிலைமையில ஒரு பிஜேபி எம்பி திருக்குறளை பாராட்டுறார் அப்படின்றத நாம எப்படி பார்க்கணும் வெங்கடேஷ்? நீங்க ஏன் அது பிஜேபி எம்பி பாராட்டுறாரு நீங்க பாக்குறீங்க? உலகம் தமிழை வந்து எப்பவுமே வெளிநாட்டுக்காரர்கள் நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க. இப்ப நீங்க ஒரு பெஸ்கிங்கிறவர் யாரு, ஒரு ஜார்ஜ் ஹார்ட்ங்கிறவர் யாரு, இப்ப நீங்க தொடர்ந்து நீங்க தமிழனுடைய பண்பாட்டையும் தமிழனுடைய கலாச்சாரத்தையும் தமிழனுடைய மொழி அறிவையும் இலக்கியத்தையும் தொடர்ந்து வெளிநாட்டினர் கொண்டாடி இருக்கிறார்கள், வெளி மாநிலத்தினர் கொண்டாடி இருக்கிறார். அது மாதிரி இப்ப ஏன் நீங்க தருண் விஜய்ங்கிற ஒரு வெளி மாநிலத்தவர் கொண்டாடினா என்ன தப்பு அதுல? இல்ல, இதுல ஒரு செய்தி சொல்றேன். நீங்க கால்டுவெல் பேசுனதுக்கும் ஜியு போப் பேசுனதுக்கும் அவர்கள் தமிழை அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி கொண்டு போனாங்க, உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்தாங்க சிறப்புகளை கண்டுபிடிச்சு. ஆனா தருண் விஜய் பேசுவது என்பது தமிழை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற வளர்ச்சி அல்ல, மாறாக தமிழ்நாட்டில் அரசியல் செய்யணும்னா இங்க இந்துத்துவ அரசியல் செய்ய முடியாது. ஏன்னா தமிழ் உணர்வு, தமிழ் பிரச்சனை, தமிழர்கள் பிரச்சனை, தமிழ்னு பேசினாதான் எந்த கட்சியுமே இங்க அரசியல் பண்ண முடியும். காங்கிரஸ் அப்படி பேசாதனாலதான் இங்க வளரவே இல்லைங்கிறது பிஜேபிக்கு தெரிஞ்சிருக்குது. இங்க திராவிட இயக்கங்கள்னு சொல்லப்படுறவங்க எல்லாம் தமிழ் பேசுறதுனாலதான் இங்க வளர்ந்துருக்காங்கிறதுனால தமிழ்நாட்டுக்குள் சொல்லி முடிச்சிடறேன், தமிழ்நாட்டுக்குள் தமிழ்ங்கிற பிரச்சனை கையில் எடுத்தாதான் வர முடியும். இன்னொன்னு சொல்லி முடிச்சிடறேன், ஒரே ஒரு செய்தி. தமிழை பிஜேபி சேர்ந்தவர்கள் பேசுவதோட உள்நோக்கம் என்னன்னா, அவர்கள் தமிழ் வளர்ச்சி கிடையாது, மாறாக அவர்களோட அரசியல். முன்னு சொன்னா நாடாளுமன்றத்தில் தருண் விஜய் பேசுறது ரொம்ப சிலாகிச்சு பேசுறோம் இல்ல, நாடாளுமன்றத்தில் என்ன ஐநா சபையிலேயே ஒரு தமிழ் குரல் கேட்டது, அது பேசுனது தமிழர் கிடையாது. யாருக்கு முன்னா ராஜபக்சே பேசினாரு.
2009 தமிழர்களை கொத்து கொத்தாக படுகொலை செய்து குவிச்சிட்டு அதுக்கப்புறம் ஐநா சபையில போய் தமிழ்ல வணக்கம்னு பேசினாரு, தமிழ் வார்த்தைகள் பேசினாரு ஐநா சபையில. அப்ப ராஜபக்சே அதையும் தருண் விஜய் பேசுறதையும் ஒன்றாக ராஜபக்சே என்ன நோக்கம் இருந்ததோ அந்த நோக்கம் வானதி குறுக்கிடுறாங்க. வானதி திருமதி வானதி. இங்க சகோதரர் அடுக்கடுக்கா சொல்லிட்டே போயிட்டு இருக்காரு. ஒரு விஷயம், வெளிநாட்டினர் பாராட்டுறதுக்கும் பிஜேபி எம்பி பாராட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னா நாங்க சொல்றோம். நீங்க இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தமிழ் அரசியலால் வளர்ந்தார்கள், தமிழை வைத்து வளர்த்தார்கள், அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றினார்கள் சொல்றீங்க. ஒரு விதத்துல தமிழை வைத்து அரசியல் நடத்தப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை ஒத்துக்கிறீங்க. இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளுவரையும் திருக்குறளையும் இந்திய அளவிலே எடுத்துச் செல்வதற்கு ஒரு எம்பி முயற்சி செய்கிறார் என்றால் அவர் பிஜேபி எம்பி என்பதால் மட்டுமே எதற்காக எதிர்க்க வேண்டும்? அது மட்டுமல்ல, இன்று திருவள்ளுவருடைய இந்த பிறந்த தினத்தை கொண்டாடுவதற்கு மத்திய அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கிறது. பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்ட உடனே, கோரிக்கை விடுத்த உடனே உத்தரவிட்டிருக்காங்க. இதுவரை நடக்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு. தமிழ் உயர்வு, தமிழ் மொழி வளர்ச்சி, இதுல யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. இன்று தமிழை சொல்லி ஆட்சி செய்தவர்கள் தமிழகத்திலேயே தமிழை வளர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. அரசியல் அதிகாரத்தை மொழியால் அடைந்தவர்கள் கூட அந்த மொழிக்கு எதுவும் செய்ய இயலாத நிலையில் இன்று பாராளுமன்றத்தில் தமிழகத்தை சாராத இன்னொரு எம்பி இதற்காக பாடுபடுவதில் என்ன தவறு? ஆக நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த நாட்டினுடைய ஒற்றுமை, பல்வேறு மொழிகள், இவற்றின் இணைப்பு என்பது உணர்வு பூர்வமாக நாங்கள் இந்தியர் என்பதை எல்லாரும் பாராட்டாங்க. திரு தருண் விஜயும் பாராட்டா என்ன தப்பு அப்படின்னு நண்பர் கேட்கிறாரு. சகோதரி வானதி என்ன கேட்கிறாங்கன்னா, இங்க ஏற்கனவே மொழியை வைத்து இங்க ஏற்கனவே மொழியை வைத்து அரசியல் நடத்தியிருக்காங்க. இப்ப பாஜக அதை சார்ந்த ஒரு வடநாட்டு எம்பி பேசுகிறார், அதை புகழ்கிறார், அது நல்லதா தானே பார்க்கணும் என்று அவங்க சொல்றாங்க. நான் என்ன அடிப்படையா கேட்க விரும்புறேன்னா, இது தமிழ் மக்களுக்கு கிளுகிழுப்ப காட்டுகிற வேலைங்கிற எதை வச்சு சொல்றேன்னா, RSS உடைய அடிப்படை கொள்கையே சிக்கலானதுங்கிறேன். அது இந்த நாட்டில் சமஸ்கிருதமும் தமிழும் இணையானது என்பதை ஏற்றுக்கொண்டதே இல்லை. அதுதான் என்னுடைய அடிப்படையான விஷயம். அதிலிருந்து தான் பிறக்குது. சகோதரி நீங்க பேசும்போது கேட்டது அப்புறம் சொல்லுங்க. நீங்க பேசும்போது அமைதியா கேட்டேன். தயவுசெய்து நாங்க பேச கேட்கிற பெருந்தன்மை உங்களுக்கு வேணும். ரெண்டும் இணையாக இவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். எதை வச்சு சொல்றேன்னா, தமிழை செம்மொழியாக அங்கீகரிக்க வேண்டும் என்று வாஜ்பாய் ஆட்சி காலத்திலே அனைவரும் கேட்டோம். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் சார்பா அதனுடைய பொதுச் செயலாளர் என்கிற முறையில் டெல்லியில ஆர்ப்பாட்டம் நடத்தி பிரதமர் வாஜ்பாய் அவர்களை சந்தித்து நான் மனு கொடுத்தேன். அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் அது இன்னும் வலுவானது பேசினாங்க. மதிமுக பொதுச் செயலாளர் அவங்களும் வலுவானவங்க பேசினாங்க. இவ்வளவு பேர் சொன்ன பிறகும் கூட வாஜ்பாய் ஆட்சி தமிழை செம்மொழியாக அங்கீகரிக்க மறுத்தது, செய்யவே இல்லை. காரணம் என்னன்னா, சமஸ்கிருதத்துக்கு தரக்கூடிய அந்த அந்தஸ்தை ஒரு நாளும் பிற மொழிக்கு தராது RSSும் பாஜகவும். அப்படி தரவில்லை என்பது வரலாறு. ஒண்ணு அதனுடைய தொடர்ச்சி தான். ஒரு நிமிஷம் வானதியோட பதில கேட்டோம். வானதி நீங்க குறுக்கிட்டீங்க, சொல்லுங்க. ஐநா சபையில ராஜபக்சே மட்டும்தான் தமிழ்ல பேசினாரு, வணக்கம்னு ஒரு வார்த்தை பேசினாருன்னு சகோதரர் சொன்னாரு. நான் அவருக்கு ஒரு விஷயத்தை குறிப்பிட விரும்புறேன். நம்முடைய முன்னாள் பாரத பிரதமர் மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள், அவர் ஐநா சபையிலே உரையாற்றும் போது திருக்குறளை சொல்லித்தான் உரையாற்ற ஆரம்பித்தார். ஆக திருக்குறளும் திருவள்ளுவரும் தமிழகத்திற்கு மட்டுமே சொந்தமானவர்கள் அல்ல, அவர்கள் இந்திய நாடு முழுமைக்கும் சொந்தமானவர்கள் என்று நாங்கள் சொல்கிறோம். இந்த தேசம் முழுமைக்கும் அவர்கள் சொந்தமானவர்கள். அவர்களை அனைவரும் ஒரே ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். ஒரே ஒரு கேள்வி மேடம், உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க திருவள்ளுவருக்காக இவ்வளவு பரிந்து உங்க கட்சி சார்பாக நீங்களும் இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு பேசுறது கேட்கும்போது எனக்கு மகிழ்ச்சியா தான் இருக்குது. ஒண்ணும் இல்ல, நாளைக்கு திருவள்ளுவர் பிறந்த தினம் என்பதை போன திமுக அரசு தமிழர்களின் புத்தாண்டு என்பதை திருவள்ளுவர் பிறந்த நாள்ல இருந்து கணக்கெடுத்து திருவள்ளுவர் பிறந்த நாள் தான் தமிழர் புத்தாண்டு, அதுதான் தமிழர் புத்தாண்டு போன திமுக அரசு சட்டம் இயற்றி கொண்டு வந்த பிற்பாடு அதுக்கப்புறம் அண்ணா திமுக அரசு தமிழர் புத்தாண்டு திருவள்ளுவர் நாளை தள்ளுபடி செய்துவிட்டு மீண்டும் பழைய சமஸ்கிருத ஆண்டையே கொண்டாந்து நிறுவி இருக்குது. நீங்க திருவள்ளுவர் மீதும் தமிழ் மீது இவ்வளவு ஈடுபாடா இருக்கிறீங்கல்ல,
திருவள்ளுவர் பிறந்த நாளை தமிழ் புத்தாண்டா நீங்க அறிவிப்பீங்களா? அது வேற ஒரு சர்ச்சை, அது வேற தலைப்புல விவாதிக்க வேண்டிய ஒன்று. தமிழ் புத்தாண்டு என்பது திருவள்ளுவர் பிறந்த நாள் சித்திரை முதல் நாள் வந்து திருவள்ளுவர் பிறந்த நாள் எடுத்துக்கிறேன். தை முதல் நாள் புத்தாண்டு இன்னொரு விவாதம், அது விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதுல மாற்று கருத்து இருக்கு, வாத பிரதிவாதம் பல ஆண்டு காலமே நடக்குது. திருமதி தமிழிசை உங்கள்கிட்ட கேட்க நினைக்கிறது வந்து வேற விஷயம் இல்ல, அது வேற ஒரு விவாதம். வானதி, இதுல நான் கேட்கிறது வந்து எல்லா கட்சிகளுமே இப்ப தமிழ் அடையாளத்தை தூக்கி பிடிக்கின்றன. இதுல வந்து திருவள்ளுவர் சிலை பல ஆண்டு காலமாக பெங்களூர்ல சாக்கு துணி போட்டு மூடப்பட்டிருந்தது. அதை வந்து கடந்த ஆட்சி காலத்துல அதை திறந்து வைத்தாங்க. இப்போ திருக்குறளையும் திருவள்ளுவரையும் பரப்பணும், புகழணும் அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டுல எல்லாருக்குமே திருக்குறளை பற்றிய ஒரு புரிதல் இருக்கும். குறைந்தபட்சம் பள்ளிக்கு போய் 2ஆம் வகுப்பு படிச்சிருந்தாருனாலே அவருக்கு 10 குறளாவது தெரியும். படிக்காம பஸ்ல ஏறினா அரசாங்க பஸ்ல 5 குறளாவது எழுதி போட்டிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல குமரியிலிருந்து சென்னை வரையிலும் திருக்குறளை பரப்பணுமா, அல்லது வட இந்தியால கர்நாடகால இருந்து காஷ்மீர் வரையிலும், அல்லது அசாம்ல இருந்து அகமதாபாத் வரையிலும் பரப்பணுமா? எல்லா இடத்துலயும் செய்ய வேண்டியதுதான். இதுல ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து செய்யாம தமிழ்நாட்டுல மட்டுமே வந்து உட்கார்ந்து இந்த யாத்திரை தனியா அவர் நடத்தல. ஏனென்றால் இதற்கு முன்னதாகவே பஞ்சாப்ல போன ஒரு 15 நாட்களுக்கு முன்னால் பஞ்சாபினுடைய கல்வி அமைச்சருக்கு இவர் கடிதம் எழுதி பஞ்சாப் மாநிலத்திலே திருக்குறளை அங்கு பாடத்திட்டத்தில் சேர்ப்பதற்கு அவர்கள் அனுமதி அளிப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இது கூடவே திருவள்ளுவரோடவே ஏதோ திருக்குறள் திருவள்ளுவர் இது மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடிய உலக மகாகவி பாரதியாருடைய பிறந்த தினத்தை கொண்டாட வேண்டும் என்று கோரிக்கை எழுந்தவுடனேயே நம்ம மத்திய மனிதவளத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி உடனடியாக உத்தரவிட்டிருக்காங்க. ஆக நாங்க என்ன சொல்ல வரோம்னா, இத்தனை நாள் தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்காக இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இலக்கிய விஷயங்களோ, தத்துவார்த்த விஷயங்களோ, அறிவு களஞ்சியங்களோ இவையெல்லாம் வெளியே தெரியாமல் போய்விட்டது. இதெல்லாம் இருந்தால் தான் இந்த நாட்டினுடைய பொக்கிஷங்கள் முழுமையாகும் என நாங்கள் சொல்கிறோம். இது RSS ஏதோ புதுசா கண்டுபிடிச்சிருக்குன்னு சகோதரர் அருணன் சொல்றார். RSS இந்த நாடு முழுக்க மட்டும் இல்ல, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய RSS ஸ்வயம் சேவர்கள் டெய்லியும் காலையில ஒரு பிரார்த்தனை பண்ணுவாங்க. அந்த பிரார்த்தனையில இந்த நாடு முழுக்க இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள், தேசபக்தர்களுடைய பெயர்களை சொல்லுகின்ற பொழுது, முக்கியமான ஆளுமைகளை பற்றி சொல்கின்ற பொழுது தமிழகத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர், கண்ணகி, ராஜராஜ சோழன், ஆண்டாள், ராமானுஜர் என்று எல்லாத்தையும் சேர்த்து பெயர்கள்லாம் சொல்லுவீங்க மேடம், பெயர்லாம் சொல்லுவீங்க. நான் கேட்ட அடிப்படையான கேள்வி, சமஸ்கிருதம் ஒரு மொழி குடும்பம், தமிழ் ஒரு மொழி குடும்பம், அதுவும் செம்மொழி இதுவும் செம்மொழி என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டதில்லை. அடுத்த நான் கேட்க விரும்புறேன், தருண் விஜய்க்கு உண்மையிலேயே திருக்குறள் மீது அவ்வளவு ஈடுபாடு உண்டு என்றால், இவங்க ஒருபுறம் தருண் விஜய் திருக்குறளை புகழ்றாரு, ஆனால் இந்த நாட்டினுடைய தேசிய நூலாக பகவத்கீதை தான் என்று இந்த நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் பேசுறாங்க. நான் என்ன கேட்கிறேன், இல்ல இந்தியாவுக்கு ஒரு தேசிய நூல் வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்தால் அது எப்படி பகவத்கீதை, திருக்குறள் ஒன்று இருக்குங்க, அவசரப்படாதீங்க, குறைஞ்சபட்ச விவாதம் நடத்துவோம் என்று தருண் விஜய் சொல்ல தயாரா? வானதி சீனிவாசன் அவர்கள் சொல்ல தயாரா? வானதி, புதிதாக இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிற நீங்க, உங்க முன்னாடி ஒரு கேள்வியை திரு அருணன் முன்வைத்தார். பகவத்கீதை ஒரு மத நூல், அதை நீங்க வந்து தேசிய நூல் அப்படின்னு அறிவிப்போம் அப்படின்னு பாஜக முன் வருது. உங்க கட்சியோட மூத்த தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் அதை முன்மொழிகிறாங்க. அதே கட்சியோட MP தருண் விஜய், தமிழை நீங்கள் நேசிப்பது உண்மை, திருக்குறளை போற்றுவது உண்மை என்றால், ஒரு மதச்சார்பற்ற நூலாக கருதப்படுகிற திருக்குறளை தேசிய புனித நூல் அப்படின்னு அறிவிக்கிறதுக்கு தயாரா, அப்படி ஒரு கோரிக்கையை முன்வைக்க அவர் தயாராக இருந்தாரா அப்படின்ற கேள்வியை எழுப்பினார். அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? முதல்ல திருக்குறளும் பகவத்கீதையும் மதசார்பற்றது, மத சார்புள்ளது அப்படின்னு பிரிக்கிறதே தவறு. ஏனென்றால் பகவத்கீதை பேசுகின்ற வாழ்வியல் அறமும் திருக்குறள் பேசுகின்ற வாழ்வியல் அறங்களும் ஒரே மாதிரியானதுதான். அதனால இதுல கொண்டு வந்து மதசார்பு இல்லாதது அப்படிங்கிற ஒரு பாகுபாடு இதுல நாம பார்க்க வேண்டியது கிடையாது. இரண்டாவது, இந்த நாட்டிலே ஒரு நூலை தேசிய நூலாக அறிவிக்கப்படுவதை பற்றி அரசாங்கம் இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை. ஆக தருண் விஜய் அவர்கள் திருக்குறளுக்காக இந்த விஷயத்தை முன்வைப்பாரா என்று கேட்டால், காலம் கணிகின்ற பொழுது நிச்சயம் எந்த மாதிரியான விஷயங்களும் இங்க வந்து எழுப்பப்படும். இதுதான் அதற்கான பதிலாக இருக்க முடியும். இரண்டாவது, RSS மொழி கொள்கையை பற்றி திரும்ப திரும்ப சகோதரர் அருணன் கவலைப்படுறார். RSS பத்திரிகை ஆசிரியராக இருந்த தருண் விஜய்
தமிழை பற்றி பேசுவது சந்தேகத்திற்கு இடமளிக்கிறது அப்படிங்கிற அவருடைய சந்தேகத்தை வெளிப்படுத்தும் போது நாங்க சொல்றோம், RSS இந்த நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மொழிகளை ஒன்றாக நினைக்கிறது, பாவிக்கிறது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதன் பேசக்கூடிய மொழிகளுக்கும் சமமாக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்று RSS நினைத்து அதை செயல்படுத்தி இருப்பதால் தான் இன்று உத்தரகாண்டினுடைய MP தருண் விஜய் RSS காரராக இருந்தாலும், பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்தாலும் தமிழுக்காக குரல் கொடுத்து இன்னைக்கு அதற்காக ஒரு காரியத்தையும் செய்து முடித்திருக்கிறார். இங்கு தமிழுக்காக அரசியல் செய்து தமிழுக்காக வாழ்க்கை தியாகம் செய்த எத்தனையோ தலைவர்கள், தொண்டர்கள் இருக்கக்கூடிய அத்தனை இயக்கங்கள் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை இன்று ஒரு MP செய்து காட்டி இருக்கிறார் என்றால் இதுல சந்தேகப்படுறக்கோ பயப்படுறக்கோ என்ன இருக்கு? அவங்க சொல்லணும், உண்மையாகவே திருக்குறளையும் தமிழர்கள் தமிழை பேசுகின்ற, தமிழுக்காக இயக்கம் நடத்துகின்றவர்கள் இன்று ஒரு வடக்கத்துக்காரங்க நீங்க சொல்றீங்களே, அந்த MP தமிழுக்காக பேசுறத பார்த்து அடடா நம்ம தமிழ் நாடு முழுக்க போகுதேன்னு சந்தோஷப்படணும். திருக்குறள் அவங்க சொன்ன செய்தியில ஒன்னு வன்மையா நான் மறுத்தே ஆகணும். திருக்குறளும் பகவத்கீதையும் ஒன்னுன்னு சொல்றது அது எந்த வகையிலும் சொன்னாலும் மிக மிக நேர் எதிரான ஒரு விஷயம். இன்னொன்னு என்ன, பகவத்கீதை போன்ற நூல்கள் என்ன சொல்லுச்சோ அதுக்கு எதிராக சொல்லப்பட்டதுதான் திருக்குறள். திருக்குறளின் முதல் குறள் இருக்குல்ல, நீங்க திருக்குறள்ல எங்க தேடினாலும் அப்போ முஸ்லிமும் கிடையாது, கிறிஸ்டினும் கிடையாது. திருக்குறள் வரும்போது அப்ப இந்து மதம் இருந்தது, கண்ணன் இருந்தா, ராமன் இருந்தான்னு சொல்றாங்கல்ல, இந்த கூறுகள் எதுவுமே திருக்குறள்ல கிடையாது. அவருடைய முதல் குறள்ல அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன், ஆதி பகவன் புத்தர். புத்தருக்கும் திருவள்ளுவரும் புத்தரோட காலமும் ஏறக்குறைய ஒரு 500-400 ஆண்டுகள் மட்டும்தான். புத்தரின் அலை ஒரு இந்து சமூக அமைப்புக்குள் 4 வருடத்துக்கு எதிராக புத்தர் எப்படி ப்ராட்டஸ்ட் பண்ணி இங்க ப்ராட்டஸ்ட் இந்து ரிலிஜனா புத்தர் வந்த போது அதன் அலையின் தாக்கம் இந்தியா முழுக்க வந்தது. அதுல ஒரு பெரிய இன்டலெக்சுவல், தமிழ்நாட்டின் இன்டலெக்சுவல் வள்ளுவரோட திருக்குறள் முழுக்க முழுக்க சொன்னது எல்லாமே 4 வருடத்துக்கு எதிராக, பிறப்பு சார்ந்து பார்க்கிற விஷயங்களுக்கு எதிராக, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அவர் சொன்னதே இங்க இருக்கிற சாதி சிஸ்டத்துக்கு ஏத்தாப்புல. இன்னொரு விஷயம் சொல்லிடணும், இந்திய எந்த உலகத்துல எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு மோசடி இந்தியாவில் என்ன இருக்குன்னு சொன்னா, ஒருவன் பிறக்கும் போதே அவனுக்கு சாதி பிறக்கிறது, அவன் நினைத்தாலும் அதை மாற்றிக்கொள்ள முடியாதது. அப்படிங்கிறதுக்கு எதிரான சிஸ்டத்துக்கு எதிராகத்தான் வள்ளுவர் கிளர்ந்து எழுதுறாரு. அவரோட திருக்குறள் எல்லாமே அப்படிதான் இருக்குது. இன்னொன்னு, தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஏதோ தமிழ் உணர்வு இல்லாத மாதிரியும் இவங்க தான் தமிழ் உணர்வு பேசுறேன், நான் பேசிடுறேன், நீங்க அதுக்கப்புறம் பேசுங்க, தயவு செய்து நான் பேசி முடிச்ச பிறகு பேசுங்க. அதுக்கு ஒரு தமிழ் உணர்வே இல்லாத மாதிரி சொல்றாங்களே, இது ஒரு பச்சை பொய். இந்தியாவிலேயே பிராந்திய மொழி சார்ந்த உணர்வு என்பது தமிழகத்தில் மட்டும்தான் இருந்தது. இன்னைக்கு கூட அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். இந்தியாவில் இந்தி பேசாத எந்த மாநிலத்தை நீங்க எடுத்தாலும் சரி, மலையாளத்தை கேரளாவை எடுத்தாலும், கர்நாடகத்தை எடுத்தாலும், ஆந்திராவை எடுத்தாலும், நீங்க மகாராஷ்டிரா, ஒரிசா எந்த மாநிலங்களை போனாலும் நீங்க டிவி சேனல் ஆன் பண்ணீங்கன்னா செய்தி வாசிக்கும் போது அல்லது உங்களை போது நிகழ்ச்சி நடத்துறவங்க பேசும்போது முதல்ல சொல்றது நமஸ்கார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தமிழ்நாட்டிலும் நமஸ்கார் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நமஸ்கார் என்பதை ஒழித்து இந்த தமிழ்நாட்டில் வணக்கம் என்கிற தனி தமிழ் சொல்லை திராவிட இயக்கம், பெரியார் இயக்கம் தான் கொண்டு வந்தது. இந்தியாவில் எங்கேயுமே நமஸ்காரத்துக்கு ஆல்டர்னேட்டிவ் அந்த மக்களோட சொல்லே கிடையாது. தனி தமிழ் சொற்கள் இந்தி சாராம, சமஸ்கிருதம் சாராம ஃபைட் பண்ணி தமிழ்நாட்டில் வந்தது. இன்னொரு கோரிக்கை அவங்க கிட்ட வச்சிருக்கேன். தருண் விஜய் போன்றவர்கள் திருக்குறள் வணக்கம் சொன்னா உங்களால ஏற்க முடியாது. வணக்கம் சொல்றது இல்ல, தமிழ்நாட்டில் வணக்கம்ங்கிற சொல்லை தருண் விஜய் சொல்வதற்கும், மோடி சொல்வதற்கும், சோனியா காந்தி சொல்வதற்கும், இவங்க சொல்வதற்கும் அடிப்படை காரணமே இங்க இருந்த தமிழ் உணர்வு, பெரியார் இயக்கத்தின், திராவிட இயக்கத்தின் தமிழ் உணர்வு தான் அதை செய்தது. அதனால இவங்க திருப்பி போட்டு இன்னொன்னு இந்தி கொண்டு இவங்க புகுத்திய போது சொல்லி முடிச்சிடறேன். இன்னொரு உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன் நானு, அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இன்னொரு கோரிக்கையோட முடிக்கிறேன். தருண் விஜயோட திருக்குறள் மீது, திருவள்ளுவர் மீது அவர் கொண்டு பேரன்பை கண்டு நான் அவர் மதிக்கிறேன், மகிழ்ச்சி அடையணும் வச்சு. ஆனா தமிழுக்கு என்ன சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தமிழ் ஒரு வழக்காடு மொழியா இல்ல. நீதிமன்றத்துல ஒரு தமிழ் மட்டுமே தெரிந்த ஒருவர் நீதிமன்றத்துல கேஸ் கொடுத்தாருன்னா வக்கீலும் இன்னொரு வக்கீல் சட்டமா கொண்டு வருவது. அப்புறம் பிரணாப் முகர்ஜியை சந்திச்சே அவர் இந்த கோரிக்கை முன் வச்சிருக்கிறாரு. நாம் தொடர்ந்து விவாதிக்கலாம். திரு வெங்கடேஷ், இது முரண்பாடுன்னு பார்க்கிறதா, பகவத்கீதை வெர்சஸ் திருக்குறள்னு பார்க்கிறதா, அல்லது பகவத்கீதையை பிஜேபியோட ஒரு தலைவர் பகவத்கீதையை போற்றி பேசுவாங்க, இன்னொரு தலைவர் திருக்குறளை பாராட்டி பேசுவாங்க, இரண்டையும் கைக்கொள்ள பாஜக முயற்சிக்கிறது, இரண்டுமே சமமாக பாஜக கருது அப்படின்னு எடுத்துக்கிறது? அதை எனக்கு நீங்க இப்படி புரிஞ்சுக்கோங்களேன். இதெல்லாம் என்ன நான் புரிஞ்சுக்கிற விதம், பத்திரிகையாளனாக நான் பார்க்கக்கூடிய விதம் என்னன்னா, இப்போ ஒரு நல்லது நடக்குது அப்படின்னும் போது நீங்க ஏன் அதை சந்தேகப்படுறீங்கன்ற முதல் கேள்வி எனக்கு திருப்பி வருது. இப்போ நீங்க இப்ப வைகோ மதுவிலக்குக்காக மாரத்தான் ஓடுறாரு.
நீங்க யாராவது அவர் சந்தேகப்பட்டீங்களா? சரி, நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல, அப்ப மாறத்தான் அவர் என்ன சந்தேகப்படணும்? இல்ல ஆமா, நீங்க என்ன கேள்வி இப்ப இதுல என்ன சந்தேகப்பட்டீங்க? இது வந்து ஒரு பாஜகவினுடைய ஒரு எம்பி இதை செய்யறாரு அப்படின்ன உடனே அவர் மேல 1000 சந்தேகங்களோட நீங்க ஆரம்பிக்கல. பிஜேபின்ற கட்சி மேல சமஸ்கிருதத்தை திணிக்கிறாங்கன்னு ஒரு கட்சி சொல்லுது, ஹிந்தியை திணிக்கிறாங்கன்னு அவங்க கூட்டணி கட்சிகளே சொல்றாங்க. தமிழ்நாட்டுல திடீர்னு தமிழை பாராட்டுறோம் அப்படின்னு பேசும்போது சிலர் சந்தேகம் எழுப்புறாங்க. நீங்க வைகோட்ட நீங்க என்ன சந்தேகம்? நீங்க ஏன் இந்த மதுவிலக்கு மாறத்தான உங்களை சந்தேகப்பட முடியல? ஏன்னா அவருடைய அரசியல் இதனால அரசியல் செய்யறாரோன்னு நீங்க கேட்கல. ஆனா நிச்சயமா நீங்க வந்து ஒரு தருண் விஜய் அரசியல் செய்யறாரோன்னு தானே ஆரம்பிக்கிறீங்க. பேசி முடிச்சிடறேன். நான் என்ன கேட்கிறேன், அப்ப உங்களோட அடிப்படையான ஒரு விஷயம் என்ன? நான் வந்து இப்ப நல்லது நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நீங்க இப்ப இதெல்லாம் நல்லது நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க முதல்ல வரவேற்று நீங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து கேள்வி கேட்கறது, எதை பார்த்தாலும் சந்தேகப்பட முடியும், எதை பார்த்தாலும் நீங்க கேள்வி கேட்க முடியும், எல்லாத்துக்கும் ஒரு பின்னணிக்கு சொல்ல ஒரு குதர்க்கமான ஒரு அர்த்தம் கண்டுபிடிக்க முடியும், அதுக்கு ஒரு ஜாதியம் கண்டுபிடிக்க முடியும், அதுக்கு ஒரு நீங்க ஒரு மத அரசியல் கண்டுபிடிக்க முடியும், இதெல்லாம் பண்ண முடியும். எல்லாத்துக்குமே அது சாத்தியம், எல்லாத்துக்குமே பேச முடியும். ஆனா நான் என்ன கேட்கிறேன், இப்ப இந்த மாதிரியான ஒரு நல்லது நடந்ததா நடக்கலையா அப்படின்னா நீங்க யாராவது தமிழ்நாட்டுக்குள்ள இந்த மாதிரியான ஒரு காரியத்தை பண்ணீங்களா? பண்ணல. என்ன தேசிய அளவில் கொண்டு போனீங்களா? கொண்டு போல. ஏன் பண்ணல? அதுக்கு ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இல்ல இப்ப நானு நண்பர் திருக்குறளுக்கு இனிமேதான் ஒரு சிறப்பு வரப்போகுது. பண்ணினது என்ன தப்புன்னு கேட்கல. பண்ணினது என்ன தப்பு? ஒரு இயல்பான நோக்கில ஒரு கேள்வி எழுப்புறாரு. ஐயா, ஒருத்தர் நல்லா தானே பேசுற மாதிரி இருக்க, அது ஏன் போய் சந்தேகப்படணும்னு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரு. இப்ப வைகோ வந்து மதுவிலக்கு, அப்ப அதுல என்ன நோக்கம்? அதை சந்தேகப்பட்டு நீங்க ஆரம்பிச்சீங்களா? யாராவது பிரச்சனை என்னன்னா, மதுவிலக்கு போன்ற பிரச்சனைய தருண் விஜய் எழுப்புனா இதே மாதிரி விவாதமே இருக்காது. ஆனால் இது ஏன்னா, அதான் அடிப்படையா சொல்லிட்டு வரேன், RSS பாஜகவுடைய மொழி கொள்கை என்பது வேறு, இது வெறும் தந்திரமாக தெரிகிறது. இப்ப சகோதரி என்ன சொன்னாங்கன்னா, RSS மொழி கொள்கை பத்தி அருணன் வந்து கவலைப்பட வேண்டியதில்லை, அது எல்லா மொழிகளையும் சமமாகத்தான் பாவிக்குதுன்னு அவங்க சொல்றாங்க. RSS ரிசால்வ்ஸ்னு ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க. யார் போட்டிருக்கா? RSS போட்டிருக்கு. 1950கள் இருந்து 80கள் வரைக்கும் அது அதிகாரபூர்வமா நிறைவேற்றின தீர்மானங்கள். அந்த தீர்மானத்துக்குள்ள ஒரு பகுதி மொழியை பற்றி, அந்த மொழி பற்றி சொன்னது பூரா தொகுத்து அவங்களே அழகா போட்டிருக்காங்க. தயவு செய்து சகோதரி படிச்சு பார்க்கட்டும். அதுல தெளிவாக சொல்றாங்க, சமஸ்கிருதம் தான் அனைத்து மொழிகளுக்கும் தாய், அதை வளர்த்தால் தான் இந்தியாவின் இதர மொழிகளை வளர்க்க முடியும். இதுதாங்க அவருடைய கொள்கை. இப்ப நமக்கு என்ன சந்தேகம் வருது? இல்ல, சமஸ்கிருதம் அனைத்து மொழிக்கும் தாய்னு சொல்றப்ப அது தமிழுக்கு எதிரானதுன்ற முடிவுக்கு நீங்க எப்படி வர்றீங்க? காரணம் மொழியியல் வரலாறு, மொழியியல் உண்மை இருக்கு. மொழியியல் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க? சமஸ்கிருதத்தை நான் மதிக்கிறேன், அது ஒரு மொழி குடும்பம். நீங்க பேசும்போது நான் பொறுமையா கேட்டோம். ஆனால் தமிழ் என்பது இன்னொரு தனி மொழி குடும்பம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த தமிழ் உள்ளிட்ட இந்தியாவின் சகல மொழிகளுக்கும் சமஸ்கிருதம் தான் தாய், சமஸ்கிருதத்தை வளர்த்தா தான் இதர மொழிகளை வளர்க்க முடியும் என்று அதிகாரபூர்வமாக RSS தீர்மானம் போட்டிருக்கு. அந்த RSS உடைய பத்திரிகையினுடைய ஆசிரியராக இருந்தவர் இன்றைக்கு வந்து திடீரென்று தமிழ் என்று பேசினால் சந்தேகம் வருமா வராதா? நீங்க தயவு செஞ்சு இந்த பிரச்சனை யார் பேசுகிறார்கள், பேசக்கூடிய பூர்வீகம் என்ன, இவ்வளவு சேர்த்து வச்சு பார்க்கணும். இன்னும் ஒரு விஷயம், நண்பர் வேறுபாணியில சொல்றாரு, சகோதரி என்ன சொன்னாங்கன்னா, திருக்குறளுக்கும் பகவத்கீதைக்கும் உள்ளடக்கத்தை பொறுத்தவரையில் வித்தியாசமே இல்லைங்கிறாங்க. தயவு செய்து அருள் கூர்ந்து அவங்களை கேட்டுக்கிறேன், ரெண்டையும் ஆழ்ந்து படியுங்க. பகவத்கீதை எந்த அளவுக்கு வர்ணாசிரமம் பேசுது, சதுவர்ணியம் மயா சிஸ்டம் என்று பகவானே சொன்னதாக எழுதி வைக்கப்பட்டிருக்கு. சாதியத்தை உருவாக்கியதே அவர்தான் என்று. ஆனால் வள்ளுவரோ பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வாய் செய்தொழில் வேற்றுமையான் என்று, செய்கிற தொழிலதாயா வேற்றுமை, பிறப்ப வச்சு வேற்றுமை கிடையாது, சாதி கிடையாது என சொன்ன வள்ளுவருக்கும் எப்படி நீங்க ரெண்டு ஒண்ணுதான் என பேசுகிறீர்கள்? வள்ளுவர் பிறந்து வாழ்ந்து 2000 ஆண்டுகள் கழித்தும் தமிழ் மொழியில சாதி தொடர்ந்து இருக்கு. அதை அழிக்கிறதுக்கு திருவள்ளுவரை போட்டுன கட்சிகளும் இருக்காங்க, திருவள்ளுவரை புதிதாக எடுத்த கட்சியும் இருக்கிறாங்க. எல்லா கட்சியும் சாதி ஒழிஞ்சிருச்சுன்னு சொல்லல, நிதர்சனமான உண்மை. அதுதான் கவலை. அத்தகைய சாதியத்தை தான் உருவாக்கினேன் என்று பகவான் சொன்னதாக எழுதி வைத்திருக்கிறார்களே, அங்கிருந்து தானே அங்க முதல் புள்ளி வைக்கப்படுது. ஆனால் அதை எதிர்த்து பேசியது வள்ளுவர். இந்த ரெண்டு ஒண்ணுதான் என சொன்ன என்ன நியாயம்? ஆகவே அவங்க பேசியதுனால நான் இந்த இதுக்குள்ள போகணும்னு நான் நினைக்கல, பேசிதான் சொல்றேன். இன்னும் ஒரு கேள்வி ஏன் நமக்கு சந்தேகம் வருதுன்னா, இப்ப நீங்க ஒரு முக்கியமான அவர் கேள்வியை கேட்டாரு, இந்த தமிழ்நாட்டுடைய உயர் நீதிமன்றத்தினுடைய வழக்காடு
பயன்பாடு மொழியாக அலுவல் மொழியாக கூட இன்னும் ஆகல. காங்கிரஸ் ஆட்சி அதை செய்ய மறுத்தது. பாஜக ஆட்சி அவங்க அந்த காலத்திலே அவங்க செய்ய மறுத்தாங்க. இப்பொழுதாவது செய்ய வேண்டும். தருண் விஜய் குரல் கொடுக்கிறதா சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், இதே போல நாடாளுமன்றத்தில் தமிழில் உடனுக்குடன் எந்த விதமான முன் அனுமதியின்றி பேசினால் இதர மொழிகளில் குறிப்பாக இந்தியில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க கூட இன்னைக்கு ஏற்பாடு கிடையாது. அனுமதி பெற்றுத்தான். நான் கேட்கிறேன், 8வது அட்டவணையில் உள்ள 22 மொழிகளையும் சமத்துவமாக பார்ப்பதுதான் மத்திய அரசுடைய கொள்கை என்று கேட்க தருண் விஜய் தயாரா? திருமதி வானதி, உங்க பதில். அதாவது இதுல 2-3 விஷயம் சொல்றார். இன்று திடீரென்று புதிதாக தருண் விஜய் அவர்கள் தமிழுக்காக குரல் கொடுக்கிறார் அப்படின்னு இல்ல. தொடர்ச்சியாக அவருடைய செயல்பாடுகளை பார்த்து கொண்டீர்கள் என்றால் போன முறை இன்று பிரதமராக இருக்கின்ற திரு நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தினுடைய முதல்வராக இருக்கின்ற பொழுதே பாரதியாருடைய படத்தை தான் பரிசாக வழங்கினார். அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக தமிழுக்காக குறிப்பாக திருக்குறள், பாரதியார் இம்மாதிரியான விஷயங்களுக்கு குரல் கொடுத்து வருபவர். அத ஒருத்தர் வந்து ஒரு காரியத்தை செய்யறது இங்க நீங்க சொல்றீங்க, ஒன்றுக்கொன்று ஒரு மொழியை பாராட்டுவது என்பது இன்னொரு மொழிக்கு எதிரானதாக இருக்க முடியுமான்னு உங்களோட கேள்வியில கேட்கறீங்க. நான் அதைவே தான் சொல்றோம், ஒன்றுக்கொன்று காம்ப்ளிமெண்டரியா தான் நாங்க பாக்குறோம். ஒரு மொழி இன்னொரு மொழியோடு இணைந்து ஒரு மொழிகளிலே செழுமையை உருவாக்குகின்ற பாசிட்டிவ் ஆட்டிடியூட் தான் நாங்க பாக்குறோம். அதனால மொழிகளை பிரித்து இன்னைக்கு நாம பயன்படுத்துகின்ற தமிழ் மொழியில எவ்வளவு சமஸ்கிருத வார்த்தைகள் இருக்கு. இதை தனித்தனியா பிரிச்சு 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 தமிழ்நாட்டினுடைய தமிழ் மொழி, தமிழ் மொழியின் பால்பட்ட பற்று, இதை ஒட்டிய அரசியல் எல்லாமே பிரிவினைவாதத்தை ஒட்டியே வளர்ந்தவை. இன்று புதிதாக தமிழ் பற்று ஒரு செய்தி சொல்லணும் தமிழ் குறித்து. ஒரு நிமிஷம் போலாம். நீங்க இப்படி 2 மொழிகளும் ஒன்றுக்கொண்டு இணைந்து செல்லக்கூடிய ஒன்று அப்படின்னு நீங்க சொல்றது உண்மைனா ஒரு நிமிஷம் அந்த கேள்விக்கு சேர்த்தே பதில் சொல்லிருங்க. ஹிந்தி அல்லது சமஸ்கிருதம், தமிழ் இல்லது மலையாளம், தெலுங்குன்னு திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்த மொழிகள், இந்த மொழிகள் ஒன்றுக்கொன்று அனுசரித்து சேர்ந்து இயைந்து வளர வேண்டியவை அப்படின்னு தான் நீங்க பார்க்கிறது உண்மைன்னா, வட இந்தியால இங்க எப்படி தமிழ்நாட்டுல தமிழ் மொழி தாய்மொழியா கொண்டிருக்கிறவங்கள்ட்ட வந்து ஹிந்திய படிங்க, சமஸ்கிருதத்தை விருப்ப மொழியா படிங்கன்னு சொல்றது மாதிரி, ஹிந்தி ஆட்சி இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல, பாஜக ஆட்சி செய்யற மாநிலங்கள்ல, மத்திய பிரதேசத்திலயோ அல்லது வேற எந்த மாநிலத்திலேயோ தமிழையோ மலையாளத்தையோ தெலுங்கையோ ஒரு 3வது மொழியாக கட்டாயம் படிங்க அப்படின்னு எங்கேயாவது இத்தனை வருஷத்துல எங்கேயாவது அமல்படுத்திருக்கீங்களா உங்க கட்சி ஆட்சியில? நான் என்ன சொல்ல வர்றேன், ஒவ்வொரு படியாக முன்னேறி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 15 நாளைக்கு முன்னாடி பஞ்சாபினுடைய கல்வித்துறை அமைச்சர் திருக்குறளுக்காக தனியாக நாங்க வந்து ஏற்பாடு செய்ய தயார்னு சொல்லியிருக்கார். ஒவ்வொரு படியாக முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன. நீங்க சொல்ற மாதிரி தமிழ் ஆகட்டும் அல்லது மற்ற எந்த மொழிகள் ஆகட்டும், படிப்பதற்கு ஒரு மாணவனுக்கு விருப்பம் இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அவன் படிப்பதற்கான வாய்ப்புகளை நாம் உருவாக்கி தர வேண்டும். இன்று வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அறிவியல் முன்னேற்றத்தின் காரணமாக ஒரு இடத்துல ஒரு ஆசிரியர் போய் வகுப்புல உட்கார்ந்து சொல்லி கிடக்கணுங்கிற நிலைமையெல்லாம் கூட மாறி இணையத்தின் மூலமாக மொழிகளை கற்றுக்கொள்வதற்கான அனைத்து வாய்ப்புகளையும் நாம் உருவாக்கி கொள்வதற்கான சாத்தியங்கள் அனைத்து உண்டு. நிச்சயமாக ஒவ்வொரு படியாக நாம் முன்னேறி செல்வோம். இந்த நாட்டினுடைய ஒற்றுமை என்பது மொழிகளை பிரிப்பதால் அல்ல, மொழிகளை ஒன்றுக்கொன்று இணைப்பதன் மூலமாகத்தான் நடக்க முடியும். இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி என்பது அனைத்து மொழிகளுக்குமான வளர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைப்பதால் தான் இன்று தமிழை பற்றி நாங்கள் பேசுவதை பார்த்து பக்கத்தில் இருக்க இதுவரைக்கும் தமிழை பேசிய கட்சிகள் மனதிலே ஒரு பயத்தோடு பதற்றத்தோடு எங்களை பார்ப்பதாக நாங்கள் உணர்கிறோம். இப்போ தமிழ் குறித்து அவங்க சமஸ்கிருதம் தமிழ் ரெண்டுத்தையும் இணையா வைத்து ரெண்டு ஒண்ணு போல பாக்குறது இருக்குல்ல. வரலாற்றுல நீங்க எடுத்தீங்கன்னா இப்ப வந்திருக்கிற ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அது வெள்ளக்காரன் வருகைக்கு பின்னால் இங்க ஆட்சி மொழியா வந்தது. ஆங்கிலம் வந்து ஒரு 300 ஆண்டுகள் தான் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா தமிழோட பகை, தமிழ் வந்து யாரோட தொடர்ந்து சண்டையிட்டு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, தமிழோட சிறப்பு என்ன பாத்தீங்கன்னா, அது எந்த மொழி மீதும் ஆதிக்கம் செலுத்துறது கிடையாது. அது இருக்குது, அது தனித்துவமா இயங்குது. கால்டுவெல் அவர் ஆய்வுல நிறுவனதே தமிழ், இந்தியாவிலே தமிழ் சமஸ்கிருத கலப்பு இல்லாமல் தனித்து இயங்கும். தென்னிந்தியாவில் இருக்கிற திராவிட இயக்க மொழிகள்ல தமிழ் வந்து மூத்த மொழி, அதுதான் மற்ற மொழிகளை உருவாக்குச்சுன்னு சொல்லுது. தமிழ் வந்து மற்ற மொழிகள் உருவாவதற்கு மூலமா இருந்திருக்கிறதே தவிர மாறாக தமிழ் இன்னொரு மொழி மீது ஆதிக்கம் செலுத்துறது கிடையாது. அப்ப தமிழ் எதை எதிர்கொண்டிருக்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா,
வரலாற்றில் தொடர்ந்து தமிழ் சமஸ்கிருதத்தோட எதிர்ப்பு, சமஸ்கிருதம் தமிழை ஆதிக்கம் செலுத்திக்கிட்டே வருது. கோயில்ல தமிழ்நாட்டுக்குள்ளாரே கோயில் வரக்கூடாது, இந்த இடத்துல வரக்கூடாது, அந்த இடத்துல வரக்கூடாது, தமிழை தள்ளி தள்ளி விடும்போது தமிழ் தொடர்ந்து சமஸ்கிருதத்தோட வரலாற்று சண்டை போட்டுக்கிட்டே வரும். இந்த சண்டை பாரதியார் பத்தி நிறைய பேசுறாங்கல்ல, இது வஉசிக்கும் பாரதிக்குமே இந்த சண்டை நடந்திருக்கு வரலாற்றுல. ஒரு முறை பாரதி என்ன சொல்லிடு, இந்த செய்தியை சொல்லிடு, சமஸ்கிருதம் சார்ந்துதான். பாரதி என்ன சொல்றாரு, தமிழை சீர்திருத்தணும், ஏன்னா தமிழ்ல ஷா இஸ் போன்ற சொற்கள் இல்ல, அது வரா மாதிரி பண்ணணும்னு சொல்லும் போது அவருடைய உற்ற நண்பனான வஉசி கடும் கோபம் கொள்றாரு. பாரதி தமிழை சீர்திருத்தணும்னு சொல்றாரு, ஆனா அவர் சமஸ்கிருத சீர்திருத்த சொல்லுவாரா? உலகத்தில் எந்த மொழியிலும் இல்லாத ஒரு சிறப்பு ழாங்கிற சொல்லு தமிழ்ல மட்டும்தான் இருக்குது, சமஸ்கிருதத்துல ழா கிடையாது. அப்ப ழா வரணும்னு சொல்லி சமஸ்கிருத திருத்த பாரதியால சொல்ல முடியுமா? அப்ப சமஸ்கிருதத்தை மட்டும் திருத்தக்கூடாதுங்கிற கண்ணோட்டம் பாரதி கிட்ட இருக்குது, தமிழை எப்படி ஒன்மனா திருத்தலாம் அப்படிங்கிற கண்ணோட்டம் இருக்குன்னு வஉசி அதை கண்டிக்கிறார். யாரோட பத்திரிகையிலன்னா ஞானபானுன்னு சொல்லி சுப்பிரமணிய சிவா நடத்தின பத்திரிகையில கண்டிக்கிறாரு. அரவிந்தர் ஆசிரமத்துல, அரவிந்தர் மடத்துல உட்கார்ந்து பாரதிக்கும் வஉசிக்கும் இந்த சண்டையே நடந்திருக்குது. சார், வரலாற்றின் நீண்ட பயணத்துக்கு நீங்க போறீங்க. திருக்குறள் பயணம் இப்ப தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பயணம் இல்ல, திருக்குறளை பற்றி, திருவள்ளுவரை பற்றி தருண் விஜய் தொடங்கி இருக்கிற இந்த பயணம் தமிழ் அடையாளத்தை தேடக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் முயற்சியாக பார்க்கப்படுமா? அப்படிப்பட்ட அந்த முயற்சி தமிழ் மண்ணில் வெற்றி பெறுமா அல்லது பலிக்காதா என்ற கேள்வியை முன்வைத்திருந்தோம். பாஜகவின் முயற்சி வெற்றி பெறும் என்று 26% நேயர்களும், பலிக்காது என்ற கேள்விக்கு 74% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு வெங்கடேஷ், ஏன் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில தமிழுக்காக வட இந்தியாவிலிருந்து ஒரு எம்பி தொடர்ச்சியா தமிழ் நாடாளுமன்றத்தில் பேசுறார், தமிழுக்கான குரலை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கூடிய ஒருத்தர் தமிழ்நாட்டில் பயின்ற இந்த பயணத்தை பெருவாரியான நேயர்கள் ஏன் இதை ஒரு நெகட்டிவா பார்க்கிறாங்க? இல்ல, அவங்களுக்கு அவநம்பிக்கை இருக்குல்ல, சந்தேகமே கிடையாது. நீங்க இப்ப பாஜகவுக்கு ஒரு வட இந்திய முகம் தான் இருக்கு, அதுக்கு ஒரு தென்னிந்திய முகம் இல்லைங்கிறதும் தமிழக முகம் இல்லை அப்படிங்கிறதுனாலதான் இந்த விதமான ஒரு பதிலாம் வருது. ஆனா இது ஒரு நல்ல ஆரம்பமா ஏன் இருக்கக்கூடாதுன்னு நான் திருப்பி நான் யோசிக்கிறேன். என்னன்னா, இப்ப இதனால இது நாம தொடர்ந்து நம்ம சொல்றது, அது வட இந்திய கட்சி, வட இந்திய தலைவர்கள் தான் அதை ஆட்சி செலுத்திருக்காங்க, அதனுடைய தன்மையே எப்பவுமே வட இந்திய தன்மையோட தான் இருக்கு அப்படின்னு பேசுறோம். ஆனா இது ஒரு தென்னிந்திய தன்மையோடவும் ஒரு தமிழக தன்மையோடவும் ஒரு தமிழினுடைய சிறப்புகளை எடுத்து பேசக்கூடிய ஒரு கட்சியாக அதனுடைய தலைவர்களும் அதனுடைய செயல் திட்டங்களும் மாறினாலும் அது வரவேற்க வேண்டிய விஷயம் தானே. அதை ஏன் சந்தேகப்படுவோம்? நாம இத்தனை நாள் நாம என்ன சொல்றோம், நீங்க திருப்பி நீங்க தமிழ்நாட்டுக்கான எந்த ஒரு உணர்வையும் நீங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றோம். இப்ப புரிஞ்சுக்கிறேன்னு அவங்க வரேன் அப்படின்னும் போது நீங்க ஏன் அதை மறுக்கிறீங்க? இல்ல, இந்த அடையாளங்களை மட்டும் ஏற்று மகிழ்ச்சி அடையணுமா அல்லது அடிப்படைகள் மாறணும், அடிப்படை மீதான மொழி திணிப்பு கூடாது அப்படின்னு ஒரு பரந்துபட்ட கொள்கை மாற்றத்தை பெருசா வந்தா வரவேற்கணுமா அல்லது இந்த அடையாளங்களை பார்த்து மகிழணுமா? இல்ல, அடையாளங்கள்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கணும், ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிச்சு அப்புறமா தான் தமிழ் மக்களுடைய, இப்போ நீங்க எல்லாரும் தமிழ் மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுதானே ஆகணும். இங்க இருக்கக்கூடிய உணர்வுகள், நீங்க தமிழ் உணர்வு முக்கியம், தமிழ் மொழி முக்கியம், தமிழினுடைய பண்பாடு முக்கியம், இதை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முயற்சி ஏன் அந்த முயற்சியாக இதை ஏன் பார்க்க கூடாது? ஏன் இதை ஒரு நல்ல முயற்சியா தொடக்கமா பார்க்க முடியாது? உங்களால ஏன் பார்க்க முடியாதுன்னு சொன்னா, பிஜேபி இப்ப இங்க தமிழகத்தின் மீது இந்தி திணிப்பு செய்வது, இந்திய படிக்கணும்னு சொல்றது, சமஸ்கிருத வாரம் கொண்டாடுன்னு சொல்றதெல்லாம் யாரும் ஆஸ்திரேலியாக்காரன் சொல்லல, இதே பிஜேபி அரசு சொல்லுது. அப்ப அரசு உத்தரவாக சட்ட ரீதியாக அணுகிறதெல்லாம் இந்திய சமஸ்கிருதத்தை அணுகுது. ஆனா பிரச்சார ரீதியாக தமிழ்நாட்டில் மட்டும் தமிழையும் திருக்குறளையும் அணுகுவது என்பது இது ஒரு பக்காவான பிளான். அப்போ இவ்வளவு பிரச்சாரம் நாங்க பேசலாங்க, அரசை செய் அப்படின்னு எங்க கோரிக்கை வைக்கலாம், தோழர்கள் கோரி வைக்கலாம், அவர் வைக்கலாம் கோரிக்கை, அரசை தமிழை சட்டமாக்குன்னு. சட்டமாக்குறவங்களே போராட்டம்னு சொல்றது ஒரு மோசடி. அப்ப அவங்க இந்தியை சட்டமாக்குறாங்க, சமஸ்கிருத சட்டமாக்குறாங்க, ஆனா தமிழுக்கு பிரச்சாரம் பண்றாங்கன்னா அவங்களோட நோக்கம் வேறு ஒண்ணு. இன்னொன்னு சுருக்கமா சொல்லி பிடிச்சிடுறேன். இன்னொன்னு என்ன, ஒரு மக்கள் போராட்டத்துக்குள் உளவுத்துறைக்காரர் உள்ள புகுந்து போராட்டக்காரர் மாதிரியே பிஹேவ் பண்ணுவாரு. அதுபோல் பிஜேபிங்கிறது மக்கள் போராட்டத்தில் உள்ள புகுந்து, இது புதுசு இல்ல. புத்தர் இயக்கத்தின் போது நான் சொல்லிடுறேன், புத்தர் இயக்கத்துக்குள்ளார சொல்லி முடிச்சிடுறேன், புத்தர் இயக்கத்துக்குள்ளார இல்ல நான் சொல்லிடுறேன், புத்தர் இயக்கத்துக்குள்ளார குமரலப்பட்டருங்கிற வேத விற்பனர் உள்ள புகுந்து புத்திஸ்ட் போலவே வேஷம் போட்டுக்கிட்டு இருந்த போது கடைசி நேரத்துல ஒரு புத்திஸ்ட் இல்ல, வேத விற்பனர், புத்த மதத்தை அழிக்க வந்தவர்ங்கிறத கண்டுபிடிச்சாங்கல்ல, அது போலதான் இது இருக்குது. வானதி, நிறைவா உங்களுடைய கருத்து? அதாவது ரொம்ப ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு உதாரணத்தை, ரொம்ப ஒரு மோசமான உதாரணத்தை சகோதரர் சொல்றாரு. நீங்க சந்தேகப்படுங்க, ஆனா அதுக்காக இவ்வளவு ஒரு கேவலமான உதாரணத்தை இங்க காட்டக்கூடாது. நாங்க இந்த விஷயத்துல அடிப்படை என்ன பாக்குறோம்னா, மகாகவி பாரதியாரோட வார்த்தைகளை தான் பாக்குறோம். இன்றைக்கு கூட சட்டமாக்கப்படலைங்கிறாரு. திருவள்ளுவருக்கு பிறந்த நாளை சட்டமாக்கியது இன்று பாஜக அரசு தான். இதுவரை திருவள்ளுவரை தமிழகத்தை தாண்டாத திருவள்ளுவரை டெல்லியில் இருந்து அரசாங்க மரியாதையோடு ஒவ்வொரு பள்ளிக்கும் அனுப்பி வைத்திருக்கிறது இன்று பாஜக அரசு. பாரதியாருடைய பிறந்த நாளை
இணையத்தின் வாயிலாக கற்ற போட்டி நடத்தி கிட்டத்தட்ட 14,000 மாணவர்கள் அதில் பங்கு பெற்றிருக்கிறார்கள். அஸ்ஸாமை சார்ந்த ஒரு மாணவன் எழுதிய கட்டுரை மிகச் சிறப்பான கட்டுரையாக அமைந்திருக்கிறது பாரதியாரை பற்றி. இன்று பாரதியாரை பற்றி நாடு முழுக்க இருக்க மாணவர்களுக்கு அரசாங்கம் திட்டம் போட்டிருக்கிறது, சட்டம் போட்டிருக்கு. அதனால அரசாங்கம் சட்டம் போடலன்னு சொல்லாதீங்க. ஒவ்வொரு படியாக நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம். நான் திரும்பி சொல்றேன், செப்பு மொழி 18 உடையாள் இனி சிந்தனை ஒன்றுடையாள்னு சொல்றாரே பாரதியார், அதைத்தான் RSS கொள்கை சொல்லுது, பிஜேபி அதைத்தான் சொல்லுது. நன்றி. எத்தனை மொழிகள் வேண்டுமானாலும் அவ்வளவுதான். அதாவது ஒற்றுமை வளர்ச்சி என்கின்ற ஒரு சிந்தனையை நோக்கி நாம் போக வேண்டும் அப்படிங்கறதுதான். நன்றி மேடம், நன்றி. மும்மொழி கொள்கை என்கிற பெயரில காங்கிரஸ் ஆட்சி இந்தியையும் இங்கிலீஷையும் திணித்தது. இப்ப இவங்க மும்மொழி கொள்கை என்கிற பெயரில் இந்தி இங்கிலீஷோடு சமஸ்கிருதத்தையும் திணிக்க போகிறார்கள் என்பதுதான் என்னுடைய கவலை. அது ஏற்கனவே நடைமுறையில காமிச்சிட்டு இருக்காங்க, சமஸ்கிருத வாரம் இதெல்லாம். இதுதான் உடைய அடிப்படையான கொள்கை. ஆனா தமிழ்நாட்டுல வருகிற 2016 சட்டமன்ற தேர்தலை மனதில் வைத்து இவங்க தருண் விஜய் என்கிற மாரீசமானை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த மாரீசமான் தமிழக மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக இன்றைக்கு தமிழை பற்றியும் திருக்குறளை பற்றியும் பேசுகிறது. இதிலே தமிழக வாக்காளர்கள் ஏமாந்து விட மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய மதிப்பீடு. அவங்க பேசுறாங்களோ இல்லையோ, இப்பவே தேர்தல் பிரச்சாரத்தை நீங்க தொடங்கியிருக்கீங்க. கருத்துக்கு உங்களுடைய வருகைக்கும் கருத்து பெயருக்கும் நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு நேர்பட பேச்சு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.